ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்வீட் பார்க்கலான்னா திருப்பாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. திருப்பாகம் செய்ய தேவையான பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் கடல மாவு, 3/4 டம்ளர் பொடிச்ச முந்திரி, 3/4 டம்ளர் நெய், சர்க்கரையுடைய அளவு 3/4 டம்ளர் கடல மாவுக்கு 1 டம்ளர் சர்க்கரை அளந்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 1 டம்ளர் பால், கடல மாவு 3/4 டம்ளர் கடல மாவுக்கு 1 டம்ளர் பால். கேஸ் ஆன் பண்ணி நல்லா அடி கனமான ஒரு கடாயாக வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் முதல்ல இந்த கடல மாவை போட்டு கலர் மாறாத நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குவோம். வாசனை வர அளவுக்கு வறுபட்டாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுவோம். பார்த்தீங்கன்னா இது கடல மாவு நல்லா ஆறி போச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணாத பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துப்போம். 1 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாத கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாத இந்த கடல மாவை பாலில் கரைச்சின்னு வச்சு மீதி இருக்கிற பாலையும் எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாத கிண்டிக்கினே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். இது இன்னும் நல்லா கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் அடி பிடிக்காத கொஞ்சம் கை விடாத கிண்டிக்கினே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு ஒட்டாத வருது. அதை மாதிரி வரக்குள்ள இந்த பொடிச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். அந்த முந்திரியை சேர்த்து இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் அளவுக்கு. இது கூட சும்மா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும். அது சும்மா ஒரு சிட்டிக்கே கம்மியாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுது. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரை சேர்த்து கிண்டக்குள்ளே இலகுன மாதிரி இருக்கும். திரும்ப நெய் சேர்க்க அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரைலாம் ஒன்று சேர்ந்து கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டலாம். இந்த நெய் ஃபுல்லாக உள்ளே இழுக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றின நெய் பூரா இழுத்துக்குச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஊற்றின நெய்யும் இழுத்துக்குச்சு. 3வது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்ட தான் இந்த திருப்பாகத்துடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு சேர்ப்பாங்க கலருக்காக. நான் எதுவுமே சேர்க்கல, இருக்கிறத மட்டும் வச்சு செஞ்சுருக்கிறேன். இப்போ கடைசியாக இருக்கிற எல்லா நெய்யும் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததும் இறக்கிடலாம். பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வானலில் ஒட்டாத சுருண்டு வருது பாருங்கள். இது கரெக்டான பதம். கேஸ் ஆஃப் பண்ணி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். திருப்பாகம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கரெக்டான அளவுலாம் இதே மாதிரியே இருக்கட்டும். முந்திரி பயிர் நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். நீங்கள் நைஸாக கூட அரைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.